அண்மை செய்தியை பார்க்கிறோம். தைப்பூசத்தையொட்டி வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என பக்தர்கள் விண்ணதிர முழக்கம் செய்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடலூர் வடலூரில் தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ஜோதி தரிசனத்திற்காக விடிய விடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர். 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தைப்பூசத்தையொட்டி வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, கடலூர் வடலூரில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்பட்டு வருகிறது. அதிக அளவிலான பக்தர்கள் அங்கு குவிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, இன்று தமிழகம் முழுவதும் முருகப்பெருமான்களுடைய கோயில்களில் தைப்பூச விழா நடைபெற உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த கடலூர் மாவட்டம் வடலூரில் இருக்கக்கூடிய தைப்பூச திருவிழா என்பது பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமானது. ஏனென்றால் இறைவன் ஜோதி வடிவானவர் என்பதை உலகிற்கு உணர்த்தும் விதமாக இன்று பார்த்தீங்கன்னா இந்த வடலூர் வள்ளலார் கோயிலில் ஜோதி தரிசன விழா நடைபெறுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடலூரில் பிறந்த வள்ளல் ராமலிங்க அடிகளார் பார்த்தீங்கன்னா சத்திய சன்மார்க்க சங்கத்தினை நிறுவுகிறார். இந்த சன்மார்க்க சங்கத்தில் தான் இந்த ஜோதி தரிசன விழா நடைபெறுகிறது. இந்த ஆண்டு 155வது ஆண்டு ஜோதி தரிசன விழா பார்த்தீங்கன்னா நேற்று கொடியேற்றத்தோடு தொடங்கியது. வள்ளல் பெருமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களினுடைய பசிப்பிணியை போக்குவதற்காக வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நானும் வாடினேன் என்று பாடிய வள்ளல் பெருமான் இங்கு பசியை ஒரு பிணியென கருதி சத்தியஞான சபையில தர்மசாலையை நிறுவுகிறார். அவர் ஏற்றி வைத்த அந்த அணையா அடுப்பு இன்றும் பலருக்கு பசிப்பிணியை போக்கி வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தை மாதத்துல வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் அன்று மட்டும் இந்த சத்தியஞான சபையில 7 திரைகளை நீக்கி 6 காலங்கள்ல ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படுகிறது. மற்ற மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா 6 திரைகள் நீக்கி மட்டுமே இந்த ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்படும். குறிப்பாக இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காலை 6 மணிக்கு மற்றும் 10 மணிக்கு, நண்பகல் 1 மணிக்கு, இரவு 7 மணிக்கு, இரவு 10 மணிக்கு, மறுநாள் அதிகாலை 5:30 என 6 காலங்களில் 7 திரைகளை நீக்கி இந்த ஜோதி தரிசனம் என்பது காண்பிக்கப்படுகிறது. இதனை காண்பதற்காக கடலூர் மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் சன்மார்க்க அன்பர்கள் இந்த சத்தியஞான சபையில குவிவார்கள். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டும் ஏராளமான அன்பர்கள் இங்கு குவிந்திருக்கிற காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கும் போது சன்மார்க்க அன்பர்கள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்ற முழக்கத்தோடு இங்கு அந்த ஜோதி தரிசனத்தை கண்டு வருகின்றனர். குறிப்பாக கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை என 7 திரைகள் நீக்கி இங்கு ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் வடலூரில் 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனமானது காண்பிக்கப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.